என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மண்ணுலகில் பிறந்த மகா தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு மனு மக்களையும் பார்த்து மனமுருகி மனம் அவர்கள் மேல எல்லார் மேலும் யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டார். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இல்லை. அவர் இளைப்பாறுதல் தருகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய வழிகள் மாறும், உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும். அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாலிபனே, வாலிப பிராயத்திலே உன் சிறுசிகரை நினை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாலிப பிராயத்திலே நீ தேடும் போது, உன் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களின் பிள்ளைகள் தேடும் பொழுது அந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். அவர்கள் கெட்ட காரியங்களில் கெட்ட பழக்கங்களில் இருந்து அந்த பிள்ளைகள் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிவகை செய்து கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதா? கடன் தொல்லைகள் இருக்கிறதா? அல்லது உங்கள் சரீரத்திலே தீராத வியாதியோடு கூட அவதிப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயா? சகோதரனே, உன்னுடைய சரீரத்திலே வியாதியோடு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயா? சகோதரியே, எந்த மருத்துவமனையிலும் எந்த மருத்துவர்களும் உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நீ நோக்கி கூப்பிடும் போது வருத்தப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கிற உன்னை விடுவிக்க, உன்னுடைய சரீரத்தில் சுகம் கொடுக்க அந்த இயேசு நீ கூப்பிடுகிற வேளையிலே உன் அருகிலே வந்து விடுவார். அந்த இயேசு நீ கூப்பிடும் போது உன் பக்கத்திலே வந்து உனக்கு விடுதலை கொடுத்து விடுவார், உனக்கு சமாதானம் கொடுப்பார். அவரே இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த பொழுது எல்லாம் ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவ தூதர்கள் வந்து சொன்னார்கள். அந்த